வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதையை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. நீங்க இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்குதா, பிடிக்கலையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத பார்த்து கொஞ்சம் திருந்திப்பேன். நம்ம திருத்த வேண்டிய விஷயங்கள இருந்தா திருத்திக்கலாம். சரி, கதைக்குள்ள போயிடலாமா? இப்ப நம்மளுக்கு ரேவதின்ற ஒரு பொண்ண காட்டுறாங்க. அந்த பொண்ண பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவனுக்கு ஒரு தம்பி ஒண்ணு இருக்கான். தம்பி வந்து இப்ப தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்க அப்பாவுக்கு சமீப காலமா உடல்நிலை சரியில்லாதனால, அவரால எந்த வேலைகளும் செய்ய முடியாததுனால, வேலைக்கு முடியல. அப்போ வந்து அந்த குடும்ப பொறுப்பு எல்லாமே ரேவதி தலையில தான் விழுது. சரி, ரேவதியும் நம்ம குடும்பத்தை எப்படின்னா காப்பாத்தணும் அப்படின்னு நெனச்சு, அதுக்காக ரொம்ப முயற்சி பண்றா. ஏன்னா, அவங்க ரொம்ப படிச்சவா, நல்ல நேர்மையான பொண்ணு. ஆனா என்னன்னாக்கா வசதி கம்மி. அதனால எப்படியாச்சும் நம்ம குடும்பத்தை நம்ம தான் தாங்கி பிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதுக்காக வேலை தேடுறா. சரி, நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு வேலைக்கு அலையிறா. வேலைங்க வந்து அவ்வளோ சீக்கிரமா கிடைக்க மாட்டேங்குது. அவளும் எவ்வளோ முயற்சி பண்றா. நிறைய அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்லி, இந்த மாதிரி எங்கேயாச்சும் வேலை இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி சொல்லி அங்கங்க தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஆஃபீஸில் ஒரு கிளர்க்கு வேலை காலியாக இருக்கிறதா தெரியுது. உடனே சரின்னு அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறா. இவளுக்கு வேலை கிடைச்சிச்சு. ஏன்னா இவளோட திறமை நல்ல திறமையான பொண்ணு தான். அதனால இவ வந்து இன்டர்வியூலாம் நல்லா அட்டன் பண்ணிட்டு வேலை கிடைச்சது. இப்போ அந்த வேலைக்கு போக ஆரம்பிக்கிறா. அந்த வேலைக்கு போக ஆரம்பித்தோடனே அதில் வர சம்பளங்களை வச்சு தம்பியும் நல்லா படித்து தம்பி எப்படியாச்சும் முன்னுக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு செட்டில்மெண்ட் ஆக முடியும் அப்படின்றதுனால தம்பியவும் முன்னுக்கு கொண்டு வர வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். அவங்க அப்பாவுக்கும் வைத்தியம் பார்க்குறா. அவங்க அப்பாவும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு தேறிட்டு வராரு. இருந்தாலும் அவரை பார்க்க வேண்டியதுனால அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு வேலையில வந்து நல்லபடியாக பேர் எடுத்துட்டு இருக்கிறா. வேலையில மற்றவங்களை விட நல்லா எல்லா வேலையும் முன்ன நின்று எடுத்து எடுத்து அட்வான்ஸாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறா. அவள் வந்து உழைப்பதை வந்து எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா உழைக்கிறா. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு நாள் ஆஃபீஸ் விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை, செம்ம மழை. பஸ் ஸ்டாண்டுக்கு கூட போக முடியல. எப்படா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவளுக்கு அவங்க ஆஃபீஸில் இருக்கிற கண்ணன் வந்து 2 வீலர் தான் வச்சிருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, வாங்க உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ! நான் இல்ல சார், இருக்கட்டும் சார், நான் வர்றேன் சார் அப்படின்னு நான் ரொம்ப தயங்குறேன். ஏன்னா, அவரு கொஞ்சம் பெரிய பதவியில இருக்கிறவரு. நம்ம சாதாரண கிளர்க்கு தானே. நம்ம அவரு கூட எப்படி போறதுன்னு நினைக்கிறா. அது இல்லாம அவரு ஒரு ஜென்ஸு. நம்ம அவரு கூட எப்படி போறதுன்னு அவ கொஞ்சம் தயங்க தான் செய்றா. இருந்தாலும், வாங்க மேடம், இல்ல பரவாயில்ல, உங்க வீட்ல விட்டுர்றேன் வாங்க அப்படின்னோனே, சரி நம்ம கூட ஆஃபீஸ்ல வேலை செய்றவர் தானே, சரி போலாம் அப்படின்ற நினைச்சுக்கிட்டு போறா. போகும்போது அவரும் இவகிட்ட பேச்சு கொடுக்குறாரு. எப்படின்னோனே, இந்த மாதிரி அவங்க சூழ்நிலை சொல்றா. அப்படியா, சரி, நீங்க பரவாயில்ல, இந்த அளவுக்கு முன்னேறீங்களே அப்படின்னு சொல்லி 2 பேரும் நல்லா பேசுறாங்க. அப்பவே அவருக்கு இவ மேல கொஞ்சம் ஒரு அன்பு வந்துருது. சரி, இவ இந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு இந்த ஆபீஸ்ல இந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யறாருன்னு அவருக்கும் இவ மேல ஒரு சின்ன அபிப்பிராயம் வந்துருது. அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் அந்த ஆபீஸுக்கு வந்து புதுசா ஒரு மேனேஜர் ஒருத்தங்க வராங்க. அவங்க பேர் வந்து தேவிகா. அவங்க வந்து என்னன்னாக்கா, அவங்க ஒரு மாதிரி கேரக்டரா இருக்கிறாங்க. அவங்க வந்து மற்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வசதி கம்மியானவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்கள ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு வேலை நல்லா செய்யறவங்களா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டேன்றாங்க. வசதியானவங்கன்னாக்கா அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஏழைங்களா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு அவங்களோட வசதிங்களெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சதுன்னா அவங்களெல்லாம் ரொம்ப, அதாவது ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ரேவதிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கிளர்க்கு தான். அந்த வேலை மட்டும் தான் அவங்க கிட்ட வாங்கணும். ஆனால் அவங்க கிளர்க் வேலைக்கு மேலே நிறைய வேலை சேர்ந்து தான் செய்கிறாங்க. ஆனால் இவங்க என்னன்னாங்க, என்ன இந்த இடத்துல ஒரே குப்பையா இருக்குது, இந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ணு, இது என்ன இவங்க சொல்றாங்களேன்ட்டு ரேவதிக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம மேனேஜர் தானே சொல்றாங்க அப்படின்னு அந்த வேலையெல்லாம் கூட செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்கள எப்ப பார்த்தாலும் எங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்கள திட்டுறது, இந்த மாதிரி பண்றது, அந்த மாதிரி பண்றதுலயே அவங்க கவனத்தை செலுத்தும் போது ரேவதிக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது. அந்த மாதிரி கஷ்டமா இருக்கிற நேரத்துல கண்ணன் கொஞ்சம் ஆறுதலா சில வார்த்தைகள் சொல்லி, இல்ல அனுசரிச்சு போ, என்ன செய்யறது, அவங்க அப்படி இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசும்போது கண்ணனும் கொஞ்சம் சில வார்த்தைகள் சொல்லும்போது இவங்களுக்கு அது ஒரு ஆறுதலா தான் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு நேரத்துல தான் பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு டெண்டரோட ஃபைல் வந்து காணாம போயிருதுன்னு வருது. அந்த டெண்டர் ஃபைல் காணாம போறதுனால ஆபீஸுக்கு பல லட்சம் லாஸ். அதுக்கு யாரா காரணம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது உடனே மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னாக்கா,
அது வந்து ரேவதியோட வேலை தான். ரேவதி தான் அந்த ஃபைலை வேற கம்பெனிக்கு வித்துட்டா, வசதி கம்மியானவ தானே, வருமானத்துக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டா, அப்படி இப்படின்னு அந்த பழியை தூக்கி அவங்க மேல போடுறாங்க. போடும்போது என்னடா இது நம்ம மேல இப்படி ஒரு பழிய போடுறாங்க, நம்ம இந்த கம்பெனி நம்ம எந்த அளவுக்கு நம்ம இந்த கம்பெனி நேசிச்சோம், ஆனா வந்து இவங்க இப்படி ஒரு பழிய போடுறாங்களே. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வேற யாருன்னா சப்போர்ட் வருவாங்களான்னு பார்த்தா எல்லாருக்கும் சப்போர்ட்டுக்கு வரணும்னு அவங்க கூட ஒர்க் பண்ற எல்லாருக்குமே இவங்களை வந்து பிடிக்கும். ஏன்னா இவங்க வேலை செய்யறது அந்த அளவுக்கு நல்லா உழைக்கிறதுனால இவங்களை பிடிக்கும். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு வரும்போது வந்தா கூட மேனேஜர் எதிர்த்து நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு நினைக்கும் போது கண்ணன் வந்து மட்டும் கேட்குறான், ஆமா நீங்க வந்து இவங்களை எப்படி நீங்க குற்றம் சொல்றீங்க, அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. ஆதாரம்லாம் என்னத்துக்கு இருக்குது, இவங்க தான் செஞ்சிருக்க முடியும், வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு கேட்குறான். அப்படிலாம் நம்ம முடிவு எடுக்க முடியாது மேடம். இல்லை நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், அது அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆபீஸ்ல இந்த ஃபைலை கையாளுறது யாருக்கிட்ட இந்த ஃபைலை கையாளுறதுக்கான எதுலாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சா நம்மளே இது பண்ணிடலாம். எப்படி நீங்க சாதாரணமா ஒருத்தர் மேல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க எவ்வளவு நிர்வாகத்துல ஒவ்வொருத்தருக்கும் இந்த பதவின்னு இருக்குது. அவங்க நினைச்சாக்கா அவங்க யார் அதை செஞ்சிருக்கா நம்மளால கண்டுபிடிக்கும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீங்களாம் அப்படிலாம் அதெல்லாம் தலையிடாதீங்க அப்படின்னு. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, நான் இது தலையிடுவேன். ஏன்னா உண்மையை கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா இது நம்ம கம்பெனியில வேலை செய்யணும், அந்த கம்பெனிக்கு பல லட்ச ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால இது நம்ம அந்த கம்பெனி சேர்ந்த எல்லாருக்குமே அதுக்கான பொறுப்பு இருக்குது. அதனால இதை நம்ம எப்படினாலும் கண்டுபிடிச்சதான் ஆகணும். இது எப்படி போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சுதான் ஆகணும்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னும் போது இல்லை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு உடனே அசிஸ்டன்ட் மேனேஜர் மேத்தாவை இவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சார் இது இந்த ஃபைலு யாருக்கிட்ட போயிருக்கு, யாரோட இதுல இருந்து இது போயிருக்குன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. உடனே மேனேஜர் பாக்குறாங்க, என்ன இது இவர் இப்படி சொல்றாரு, இருந்தாலும் இதை நம்ம தடுக்க முடியாது, ஏன்னா நம்ம தடுத்தா நம்ம மேலேயே வந்துருமேன்னு அவங்களுக்கும் தெரியுது. இருந்தாலும் என்ன செய்யறதுன்னு முடிக்கிறாங்க. அவர் உடனே எல்லா விஷயங்களையும் அந்த சிசிடிவி கேமரா எல்லா விஷயங்களும் ஆராய்ஞ்சிறாரு. அந்த நேரத்துல அந்த உள்ள போனது யாரு, அந்த பீரோவை திறந்து அந்த டாக்குமெண்ட் எடுத்தது யாரு அப்படின்றதெல்லாம் பாக்குறாரு. பார்த்தாக்கா அது தேவிகா மேடமா தான் இருக்கிறாங்க. என்ன மேடம் நீங்க தான் இதை எடுத்திருக்கீங்க, என்ன நீங்க இப்படி சொல்றீங்கன்னு. இல்ல நான் எடுக்கல, இது வேற நீங்க என் மேல பழிய போடுறதுக்காக இந்த மாதிரி சொல்றேன்றாங்க. இல்ல இப்போ நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அந்த ஆதாரத்தெல்லாம் நம்ம கொடுத்தாக்கா அவங்க யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. நீங்க என்ன அதை ஆர்டர் பண்றது, நான் தான் மேனேஜர் அப்படின்னாங்க. அதெல்லாம் இல்ல, அந்த அதிகாரம் எனக்கும் இருக்குது, உடனே நானே இப்ப கம்ப்ளைண்ட் பண்றேன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது இவர் யாருன்னு. இவரு ஏறக்குறைய இந்த கம்பெனி சிஇஓட பையன் தான் இவரு. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கம்பெனில நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்த உடனே தான் பையனையே இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீ கொஞ்ச நாள் போய் வேலை செய்யற மாதிரி செஞ்சு அங்க இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் நடந்தா அதுக்கு யார் காரணமா இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் கண்டுபிடி. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நடந்துகிட்டே இருக்குது, அதுக்கான முயற்சியில நீ இறங்கினா தான் இது சரியா இருக்கும்னு சொல்றாரு. அதனால ஒவ்வொரு கம்பெனியும் இவர் பார்க்கலான்னு வரும்போதுதான் இந்த அதிகாரி இவங்க எங்கெங்க போயிருக்காங்களோ இங்கெல்லாம் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணியிருக்காங்க பொழுது. அதனாலதான் இவங்களோட டெண்டர்லாம் நிறைய இடத்துல பாஸ் ஆகி நிறைய இவங்க கம்பெனிக்கு லாஸ் ஆயிருக்கு. அதை இவர் வந்து வெளிப்படுத்தினோடனே சரின்ட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, நம்ம கம்பெனி சிஇஓட பையனே இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒர்க்கரா இருந்து வேலை செஞ்சிருக்காருன்னு ஆச்சரியப்படுறாங்க. ஒன்று ரேவதிக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது, என்னடா இது நம்ம இவர் கூட ரொம்ப சர்வசாதாரணமாக பழகிருக்கோம், இவர் வந்து இந்த கம்பெனியோட சிஇஓட பையன் இவர் என்னடா அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அவர் என்ன பண்ணுறேன்னா, மேடம் உங்களோட உழைப்பை நான் பார்த்தேன், நீங்கள் இந்த மாதிரி உழைக்கிற ஆள் தான் கண்டிப்பாக கம்பெனிக்கு தேவை, உங்களுக்கு நல்ல பதவி உயர்வும் கிடைக்கும். அதே போல் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன், உங்கள் அப்பாட்ட வந்து கேட்கலாமா. இவளுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு, என்னடா இதுன்னு, இவ்வளோ பெரிய கம்பெனி முதலாளியோட பையன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கன்றேன்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு. சார் இதெல்லாம் செட்டப், அதெல்லாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, எங்கள் அப்பா நான் சொன்னால் ஒத்துப்பாரு, எங்கள் அப்பாவுக்கு திறமைக்கு மதிப்பு கொடுக்குறவரு, இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ திறமை இருக்குதுன்றத சொன்னா அவர் கண்டிப்பாக ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது, இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.